யூடிவி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். யூடிவியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் 2025 தேர்தலுக்கான விசேட ஒளிபரப்புகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். குறிப்பாக நிறைய தேர்தல் கால நிகழ்ச்சிகளை செய்திகளாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் பலரை அழைப்பினை மேற்கொண்டு எங்களுடைய அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகள், எங்களுடைய செய்தி சார்ந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு யூடிவியின் வாயிலாக தந்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்ச்சியாக இந்த தேர்தல் காலம் நிறைவடையும் வரைக்கும் நாங்கள் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் பலதரப்பட்ட நபர்களை அழைத்திருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டும், எங்களுடைய அரசியல் நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் கடந்த மாதங்களிலே பல அரசியல் கட்சிகளுடைய பிரமுகர்களை அழைத்து பேசியிருந்தோம், தகவல்களை வழங்கியிருந்தோம், மக்களுக்கான தெளிவுகளை வழங்கியிருந்தோம். ஒரு விடயத்தை இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திவிட்டு எங்களுடைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக நாங்கள் ஆளுகின்ற அரசாங்க தரப்பிலே பலரை அழைத்திருந்தோம் எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்காக. பலதரப்பட்ட நேரங்களிலே எங்களுக்கு அவர்களுடைய புறக்கணிப்பு தான் எங்களுக்கு கிடைத்தது. குறிப்பாக நாங்கள் பல எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்காக பிரதி அமைச்சர்களை அழைத்திருக்கின்றோம், அமைச்சர்களை அழைத்திருக்கின்றோம். அதிலே ஒரே ஒரு அமைச்சர் மாத்திரமே எங்களுடைய அழைப்பினை ஏற்று எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களுடைய அழைப்புக்கு மதிப்பினை வழங்கியிருந்தார். குறிப்பாக நாங்கள் பிரதி அமைச்சர்களாக இருக்கக்கூடிய, தமிழ் பேசுகின்ற பிரதி அமைச்சர்களாக இருக்கக்கூடிய 2 பிரதி அமைச்சர்களை நாங்கள் அழைத்திருந்தோம். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாருங்கள், உங்கள் சார்பாக, அரசாங்கத்தின் சார்பாக மக்களுக்கு தெளிவுகளை வழங்குங்கள் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். ஆனால் ஒருவர் வருவதாக கூறி நேரம் ஒதுக்கப்பட்டு ஒளிப்பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்த பின்னர் அவருடைய தொலைபேசி நிறுத்தி வைக்கப்பட்டது. அமைச்சராக 2 பேர் இருக்கிறார்கள், தமிழ் பேசுகின்ற அமைச்சராக 2 பேர் இருக்கின்றார்கள். 2 பேரில் ஒருவர் மாத்திரம், சந்திரசேகரன் அமைச்சர் மாத்திரம் எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி எங்களை மதித்து எங்களுடைய கலையகம் வந்து எங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார். இப்பொழுதும் கூட நாங்கள் இந்த மாதத்திற்கான தேர்தலுக்கான தயார்படுத்தல்களை செய்திருக்கின்றோம். வேட்பாளர்களுக்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு யூடிவி தயாராக இருக்கின்றது. அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் நாங்கள் குறிப்பாக மாநகர சபைகளில் மேயர்களாக போட்டியிடக்கூடியவர்களை அழைத்து நாங்கள் அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை வழங்கி அவர்களுடைய கருத்துக்கள் என்ன, மக்களுக்கு அவர்கள் எவ்வாறான சேவைகளை வழங்கப் போகின்றார்கள் போன்ற விடயங்களை பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். முன்கூட்டியே பலரை நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். குறிப்பாக அரசாங்க தரப்பிலும் ஒரு சிலரை பதிவு செய்திருக்கின்றோம். பார்க்கலாம் அவர்களுடைய ஆதரவும் பங்கும் எவ்வாறு இருக்க போகின்றது எங்களுடைய நிகழ்ச்சிக்காகவும் மக்களுக்கு வழங்கக்கூடிய தெளிவுகளுக்காகவும். நல்லது, நாங்கள் சில விடயங்களை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அந்த ஆரம்பத்தினை எடுத்திருந்தோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இப்பொழுது வேட்பாளர்களுக்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான வேட்பாளர் நேரம் என்கின்ற தலைப்பிலே நாங்கள் ஒவ்வொரு மாநகர சபையாக இருக்கட்டும், நகர சபையாக இருக்கட்டும், உள்ளூராட்சி மன்றங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவர்களை முடிந்தவரை அவர்களுக்கான சந்தர்ப்பத்தையும் எவ்வளவு நேரம் எங்களால் வழங்க முடியுமோ அந்த நேரத்தையும் சரியாக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய இந்த முதல் நிகழ்ச்சிக்காக நாங்கள் அழைத்திருக்கின்றோம் கொழும்பு மாநகர சபையினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய மேயர் வேட்பாளர் டாக்டர் ருவைஸ் ஹனீஃபா அவர்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்காக அழைத்திருக்கின்றோம். அவருடைய எண்ணங்கள் என்ன, அவருடைய திட்டங்கள் என்ன, அவர் என்ன செய்ய போகின்றார், மக்களுக்கு எதை வழங்க போகின்றார் போன்ற விடயங்களை நாங்கள் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆய்புவான் சேகு. டாக்டர் ருவைஸ் ஹனீஃபா அவர்களே, இது உங்களுக்கு ஒரு புதிய களம். உங்களை பற்றி சிலருக்கு தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரியாது. உண்மையில் எனக்கும் ஆழமாக உங்களை பற்றி தெரியாது. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் உங்களை பற்றி தேடி தெரிந்து வைத்திருக்கின்றேன். இந்த மக்களுக்கு, உங்களுடைய கொழும்பு மாநகர் சபையில் வாழ்கின்ற மக்களுக்கு ருவைஸ் ஹனீஃபா என்றால் யார் என்பதை முதலில் தெளிவுபடுத்திவிட்டு நாங்கள் செல்லலாம். கரெக்டாக. மிக நன்றி இன்றைக்கு என்னை இன்வைட் ஆகினதுக்கு. நான் டாக்டர் ருவைஸ் ஹனீஃபா, கொழும்புல பிறந்து கொழும்புல வாழறவர். இப்போ எந்த மிச்ச நாள் கொழும்புல பொரேலில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்போ கொல்லுப்பேட்டைக்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் பை ப்ரொஃபஷன் ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸர். நான் இப்போக்கி யூனிவர்சிட்டியில் கொலம்போவில் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் தான் வேலை செஞ்சு கொண்டிருக்கேன். இப்போ இந்த விஷயத்துக்கு இந்த லீவ் எடுத்து இந்த ஓட்டை கேட்க வந்திருக்கிறேன். நான் ஸ்ரீலங்கா மெடிக்கல் அசோசியேஷனில் தலைப்பத்தியாக இருந்திருக்கிறேன். ஹெல்த் சௌக்கிய மினிஸ்ட்ரியில் சுகாதார அமைச்சில் பாலிசி டிசிஷன்ஸ், அவங்களோட இம்ப்ளிமெண்டட் ப்ரோக்ராம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஹையர் எஜுகேஷன் ஃபீல்டில் யூஜிசியில் கமிஷன் மெம்பராக இருந்திருக்கிறேன்.
அந்த அதுக்கு நீங்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிலும் இருந்திருக்கிறீங்க யூஜிசியில். ஆமாம், 2015 to 2020 அங்கே இருந்தேன். இனி ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்க்கு எக்ஸ்பர்டீஸ் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி பொலிட்டிக்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் நினைக்கிறேன் அதுதான் மிக முக்கிய காரணம். எங்கள்கிட்ட நாங்கள் பொலிட்டீஷியன்ஸ் ஆகக்குள்ள நாங்கள் இப்போ வோட்டர்ஸாக இருக்கக்குள்ள பொலிட்டீஷியனுக்கு நாங்கள் கற்றுறோம், நீங்கள் சரியாக ஷேர் இல்லை, உங்களோட குவாலிட்டி சரியாது. அப்பயும் நாங்கள் ப்ரொஃபஷனல்ஸ் நல்ல ஆட்கள் இல்லை, நல்ல ஆட்கள் பொலிட்டிக்ஸை தேவையில்லை, நல்ல சிஸ்டம்ஸ் தான் ஒன்றும். நல்ல சிஸ்டம் ஒன்று இருந்தால் நல்ல ஆள் போட்டால் வேலை செய்வார், இல்லாட்டி அவ்வளோ நல்ல ஆள் போட்டுன்னா அவருக்கு இந்த பிள்ளை செய்ய இயலாத சிஸ்டம்ஸ் அதை சுட்டி நான் நினச்சேன். நீங்கள் கேட்குறாக்கும் ஏன் இந்த வயசுக்கு ஏன் பொலிட்டிக்ஸ்க்கு வரல? அதுதான் அடுத்த கேள்வியாக இருக்குது டாக்டர். இப்போ நீங்கள் இந்த எலெக்ஷன் கேட்குறதுக்கு, தேர்தலுக்கு வாரதுக்கு என்ன முக்கிய காரணம்? இப்போது எவ்வளவு அரசியல்வாதிகள் இருக்காங்க, இப்போ உங்களை விட அனுபவம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பல வருடம் பல கட்சிகளிலே இருந்தவர்கள் இருக்கிறாங்க, இப்போ புதிதாக வந்தவர்கள் கூட நிறைய பேர் அரசியலில் இருக்குது. நீங்கள் உங்களுடைய துறை, நீங்கள் ஒரு வைத்தியத்துறை அல்லது ஒரு டாக்டராக இருந்து கொண்டு அரசியலுக்குள்ளேயே பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த அரசியல் ஒரு சாக்கடை, இதுக்குள்ளே போய் விழக்கூடாது, அது சரியாக வராது அப்படின்னு. ஆனால் நீங்கள் உங்களுடைய துறையை விட்டு, உங்களுடைய ஒரு துறையை விட்டு நீங்கள் அரசியலுக்குள்ளே வர என்னென்ன காரணம்? அதுதான் நான் சொல்லிட்டு நாங்கள் ஓட்டர்ஸாக இருக்கக்குள்ள அரசியல்வாதிகளுக்கு எங்களோட கிரிட்டிசிசம் கொடுப்போம். அப்போ கிரிட்டிசிசம் கொடுத்ததுக்கு அந்த கிரிட்டிசிசம் அவங்க ஆக்ஷன் பண்ண அவங்களோட விருப்பம். இனி அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் கட்டுத்தான் இந்த அவங்கள்ட்ட அந்த எங்களோட கிரிட்டிசிசம்ஸ் எடுப்பாங்க. இனி நான் ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்து எனக்கு மனசுக்கு வந்துச்சு, நானும் மிச்சம் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் சிஸ்டம் அசுவல். நான் பார்த்தேன் இந்த கிரிட்டிசைஸ் பண்ணி இப்போ வேலை இல்லை. நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து விசேஷநாம கொழும்பு மகா சபைக்கு வந்து அது சின்ன ஒரு ஏரியா உண்டு. இனி எங்களோட மிக முஸ்லீமும் தமிழ் ஸ்பீக் அந்த தமிழ் கதைக்க மக்கள் இருக்கிறாங்க. தமிழ் இனி ஸ்ரீலங்கன் ஒரு முஸ்லீம் ஸ்ரீலங்கனாவை எல்லாருடையும் ஓட் எடுத்து இந்த கொழும்பு நகருக்கு என்ன சொல்லி சேவைன்னு ஏழுமிண்டா அந்த சான்ஸை எடுக்கத்தான் நான் வந்தேன். இப்போ இதுவரைக்கும் இப்போ நீங்கள் கொழும்பு மாநகர சபைக்கு வந்து கொழும்பு மாநகர சபையை வந்து மேலே கொண்டு போகிறதுக்காக அதனுடைய நடவடிக்கைகளை சரியாக செய்கிறதுக்காக வந்திருக்கு. கட்டாயம் இதுவரைக்கும் கொழும்பு மாநகர சபை சரியாக இயங்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அதனுடைய சேவைகள் மக்களுக்கு சரியாக கிடைக்கலன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ரைட், அது மிக முக்கியமான பிரச்சனை. இப்போ கொழும்பு நகர சபை 150 இயர்ஸ் 250 வயசு. இனி 250 வயசுலேருந்து இன்றைக்கு வரக்காட்டும் கொழும்பு மாநகரம் எடுத்தா அது மிச்சம் டெவலப் இருக்குது. டெவலப் ஆகக்குள்ள சின்ன சின்ன பாக்கெட்ஸ் இருக்குது, அவ்வளோ சர்வீசஸ் வந்து இல்லை. இனி எனக்கு நான் விருப்பம் இல்லை செல்ல டெவலப்மெண்ட் ஆகி இல்லை இருந்து டெவலப்மெண்ட் ஆகி இருக்குது. அப்பயும் அந்த டெவலப்மெண்ட்குள்ள எல்லாருக்கும் ஒரு மிக்க டெவலப் அந்த பெனிஃபிட் வந்து அதாவது அபிவிருத்தி அடைந்திருக்கு, அந்த அபிவிருத்திக்குள்ள எல்லாருக்கும் சரியாக அந்த அபிவிருத்தி பிரிந்து போகல, கிடைக்கல. அது சாதாரணமா என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க பார்த்துருக்கிறீங்க? என்னென்ன சைட்ல டெவலப்மெண்ட்ஸ் மக்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுன்னு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்லி ஹவுசிங். இப்போ இந்த கொழும்பு மாநகர சபைக்குள்ள உள்ளுக்கு 10,000 ஹவுஸ் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க, ரெண்ட்க்கு இருக்கிறவங்க. அவங்களோட வீடு அவங்களுக்கே இல்லை. இனி எங்கள்கிட்ட மாநகர சபைக்குள்ள இந்த நீதியாம செய்யலும் அவங்களுக்கு வீடுகள் கெட்டு கொடுக்க இந்த லேண்டும் இருக்குது, ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இனி அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை ஹவுசிங். மற்றது டிரான்ஸ்போர்ட். இப்போ நாங்கள் மட்டக்குழி அந்த ஏரியாவை எடுத்தால் அந்த அவங்களோட மிச்சம் ஜனகன் அதிக விடம், மக்கள் தொகை அதிகமானது. இனி அவங்களோட பஸ் சிஸ்டம் எடுத்தா சேகு போக்குவரத்து எடுத்தா சில உள்ளுக்கு அந்த ஊர் உள்ளுக்கு ரூட்ல பஸ் கிடையாது. இனி மெயின் ரோட்ல பஸ் இருந்ததுக்கு சின்ன ரோடுல பஸ் இப்போ நிப்பாட்டி போட்டிருக்கிறாங்க. இனி ஆட்களுக்கு 3 வீலர் நடக்காவும் இனி மிக பிரச்சனை. இனி எங்கள்கிட்ட எங்களோட ஐடியா முனிசிபல் கவுன்சில் குள்ளால் எங்களோட மாநகர சபைக்குள்ளால் அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ்
செஞ்சிடலாம். அது ரெண்டு. மற்றது ரிக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். எங்கள்கிட்ட மிச்சம் யூத் இருக்கிறாங்க, யங் பீப்புள் ஆல் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு, குவாலிட்டி இன் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இந்த நல்லா செஞ்சுக்கொள்ள. தேர்ட் ஒன், சிட்டிக்குள்ள சேகு வயது ஒரு நாட்கள் மிச்சம் பேர் இருக்கிறாங்க. நீங்கள் நாங்கள் ரோட்டில் போக்கோல பாருங்கள், டிராஃபிக் லைட் வெளில நின்றா அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் மிக வயசானவங்க. இனி அவங்க கொழும்பு சிட்டிசன்ஸ் யாருக்கு எங்களோட டியூட்டி ஒன்று இருக்குது. அவங்களுக்கு உங்களோட ஓட்டால் எங்கள்ட இது வந்தால் அவங்களுக்கு என்ன ஷர்ட் நாங்கள் செஞ்சு கொள்ளணும், அவங்களோட ஹெல்த் பார்த்துக்கொள்ளணும், அவங்களோட இன்கம்மை பார்த்துக்கொள்ளணும், அவங்களோட வெல்ஃபேரை பார்த்துக்கொள்ளணும். நீங்கள் வந்து கொழும்புல 10,000 மக்களுக்கு அதிகமாக வீடுகள் இல்லைண்டு டாக்டர். அதில் 10,000 இல்லை, அதை விட அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த ஸ்லம் ஏரியாஸ், அதாவது சேரிப்புற மக்கள் இருக்கிறாங்களே, தோட்ட குடியிருப்புகள், அதில் போய்ட்டு எடுத்துக்கொண்டு சொன்னால் 10,000க்கும் அதிகமாக இருக்கிறாங்க. நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேன். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் கூட, என்னுடைய உறவினர்கள் வாழக்கூடிய ஏரியாவில் கூட கிட்டத்தட்ட 500க்கும் மேலே வீடுகள் இருக்கிறது. அதே போல் நீங்கள் வந்து மட்டக்குழியா, அதே போல் நீங்கள் இந்த நாராயண்பிட்டிய பகுதிகளில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னாலும் நிறைய வீடுகள் இது போல் ஸ்லெம். நீங்கள் வெள்ளவத்த பகுதியில் அந்த பக்கம் நீங்கள் மார்க்கெட் பிட்முறை போனீங்கன்னு சொன்னாலும் நிறைய ஸ்லெம் ஏரியாஸ் அப்படியே இருக்குது. அப்போது இது 10,000க்கும் மேலே இருக்குது. ஸோ அதே போல் தான் நீங்கள் சொன்னீங்க, இந்த போக்குவரத்து போக்குவரத்து வசதிகள் இப்போது ஒரு இடத்துலேருந்து உள்ளுக்கான சேவைகள் வந்து குறைவு அப்படின்னு சொன்னீங்க. அதே போல் இந்த வயோதிப ரோட்டில் வந்து யாசகம் கேட்கக்கூடியவர்களை வந்து பற்றி சொன்னீங்க. இப்போ டாக்டர், இந்த விடயங்கள் வந்து எல்லா அரசாங்கத்திலையும் சொல்கிறாங்க, எல்லா கவர்னரும். இப்போ போன கவர்னரும் உங்களுக்கு தெரியும், ரோசி சேனாநாயக்கும் இப்படி தான் சொல்லிட்டு வந்து கொழும்பு மாநகர சபையை ஆட்சி செய்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவரால் செஞ்சது எதுவுமே இல்லையா இருக்கான்றது வந்து மக்களை கேட்டால் தெரியும். நீங்களும் அதே திட்டத்திலேயே சொல்லிட்டு வாரீங்க. இது மாறுபட்ட ஏதாவது உங்களுக்கு திட்டங்கள் இருக்குதா இதை விட? சேகு, நீங்கள் சொன்ன முறை இந்த இருக்கிற கஷ்டங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் சொன்ன போகிற எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், கொழும்பு மக்களுக்கும் தெரியும். இனி இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஒருத்தர் அந்த அரசியல்வாதி வந்தால் அவங்களோட ஸ்டைலில், அவங்களோட அப்ரோச்சில் இதை கண்ட்ரோல் பண்ண பார்த்துருக்குறாங்க. வித் சக்ஸஸ் ஆர் வித்தவுட் சக்ஸஸ் அது நீங்கள் தான் தீர்மானிக்கணும். எங்களோட பிளான் வந்து இந்த இது எல்லாம் ஒரு இடத்துக்கு தான் வருது. அது வரது கொழும்பு மாநகர சபைக்குள்ள. இனி கொழும்பு மாநகர சபைக்குள்ள ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்டால் இருக்கிற பிரதான ப்ராப்ளமை கேட்டால், பிரதான பிரச்சனையை கேட்டால் அது லேக் ஆஃப் கவர்னன்ஸ். அதுண்டா அந்த எப்படி தமிழால சொல்றது கவர்னன்ஸ் இஷ்யூ என்றா அது ஆளுநர்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவர்னன்ஸ் சரியாக்க அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க கேட்டீங்க, நானும் விஜய் செல்றேன் வந்து மற்றவள் செல்றேன்டா அப்படி இல்லை. எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிர்வாக கட்டமைப்பு சரியா உங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்க. மெடிக்கல் ஃபீல்ட்ல, எஜுகேஷனல் ஃபீல்ட்ல, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற டீம்லேயும் அது இருக்குது. இப்போ இந்த பார்த்து கொண்டு இருக்கிற நடிப்புக்கார இந்த மக்களுக்கு தெரியும், எங்களுக்கு டீம் ஒன்று இருக்குது. அந்த டீமில் நீங்கள் எடுத்து பார்த்தா அந்த டீமுக்குள்ள மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், அக்கௌண்டன்ட் ஸ்கில்ஸ், லா, அந்த ஸ்கில் செட் எங்களோட டீமுக்குள்ளே இருக்குது. இனி எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எந்த விருப்பம், நான் நீங்கள் சொன்ன ப்ராப்ளம்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்க ப்ராப்பர் கவர்னன்ஸ் வித் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த டீம் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய தேர்தலில் போட்டி போடுற டீமா இல்லை நீங்கள் செப்பரேட்டாக வேறு டீம் ஒன்று வச்சுருக்கிறீங்களா? அதுக்கு இல்லை, இது எங்களோட கட்சிக்குள்ளால கொழும்பு நகர சபை எலெக்ட்ரேட் 5 இருக்குது. அந்த எலெக்ட்ரேட்ல இருக்கிற எங்களோட கட்சியில் கேண்டிடேட்ஸால தான் அந்த டீம் இருக்குது. அதில் யூத் இருக்கிறாங்க, மிடில் ஏஜ் பீப்புள் இருக்கிறாங்க, இந்த வயசானவங்க இருக்கிறாங்க, லேடிஸ் இருக்கிறாங்க. மிக முக்கியம் லேடிஸ் ப்ராப்ளம்ஸ் கொழும்புல 51% கூட லேடிஸ் இருக்கிறாங்க. இனி எல்லாமே நாங்கள் அங்கே டிஸ்கஸ் பண்ணி தான் டிசிஷன் எடுக்க போகணும். எங்களுக்கு அஃபீஷியல் மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளால தான் வேலை செய்யணும். இனி மேயர்ட டியூட்டி இருக்குது, அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி ரன் பண்ணுறீங்க. இனி அதுக்கு நாங்கள் புதிய
கல்ச்சர் ஒன்று எடுக்கணும். நாங்கள் எங்களோட எதிர்வாதியோட வேலை செய்யணும். நீங்கள் இந்த மேனேஜ்மெண்ட் டீம் ஒன்று இருக்குன்னு சொன்னீங்க தான் டாக்டர். இப்போ நீங்கள் அவங்கள வந்து இருக்கிற டீம்ல இருந்து எடுக்க போறீங்களா இல்லை நீங்கள் இப்போ அவங்கள வந்து கேண்டிடேட்டாக போட்டிருக்கிறீங்களா? கேண்டிடேட்டாக போட்டிருக்கிறோம். அவங்க எலெக்ட் ஆகி வந்தா எங்களோட டீமுக்குள்ளால அவங்க தான் எங்களோட வார்டுக்கு வந்து அதை ரன் பண்ண போறாங்க. அவங்களோட தொகுதியை வந்து அவங்க தான் நடத்த போறாங்க. அவங்க தான் நடக்க போறாங்க. நீங்க அதுக்கான திட்டங்கள் எல்லாம் வகுத்துறீங்க. டாக்டர், ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ உங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்குதா? உங்களுடைய கட்சி பிளான் இல்ல நீங்க ஒரு பிரதான வேட்பாளர் நீங்க நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தான் மேயராக போறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அது சார்ந்த சில கேள்விகள் இருக்கு. நீங்க அதுக்கு முதல்ல சொல்லுங்க. உங்களுடைய கட்சிக்கோ உங்களுக்கோ ஒரு கொள்கை இருக்குதா? நாங்க கொழும்பு மாநகர சபையை இதுதான் பண்ண போறோம், இப்படிதான் டிசைன் பண்ண போறோம், இப்படித்தான் இதை கொண்டு வர போறோம் என்ற ஆக்ஷன் பிளான் ஏதாவது இருக்குதா? திட்டங்கள் சொல்லுங்க ஏதாவது இருந்தா. இப்ப நீங்க என்ன கஜக கொள்ள அந்த முந்தி நான் மீட்டிங்ல இருந்து வாரன் அந்த பிளானை இப்ப நாங்க ஃபைனலைஸ் ஆக்கி கொண்டு வருகிறோம். நீங்க சரியா சொன்ன மாதிரி இது சிட்டிக்கு பிளான், இது ஸ்ரீலங்காக்கு பிளான் இல்ல, இது கொழும்பு மாநகர சபையில பிளான், இது கோட்டோட பிளான் இல்ல, இது மொரட்டுவோட பிளான் இல்ல, இது ரத்னபுரோட பிளான் இல்ல, இது கொழும்பு மாநகர சபையத்துல இருக்கிற பிளான். இனி கொழும்பு மாநகர சபை எடுத்தா அதுட மிக மிக பணக்காரவனும் இருக்கிறாங்க, அது மாதிரி ஏழையும் இருக்கிறாங்க. இனி எங்கட டியூட்டி அந்த ஓட்டோட வந்த போறோம் சர்வீசஸ் அப்படியே வரணும், அந்த மில்லியனியருக்கும் அப்படியே வரணும். அதுதான் கொழும்புல இருக்கிற சேலஞ்ச், அதுதான் பொலிட்டிக்கல். ஏதாவது ஒன்று ரெண்டு நீங்க அதுல ஏதாவது திட்டங்கள் சொன்னா மக்களுக்கு புரியும். கொழும்புல எடுத்தா பணக்காரர்களும் இருக்கிறாங்க, ஏழைகளும் இருக்கிறாங்க. இனி எங்கட பிளான்ஸ் அந்த ஏழைகளுக்கும் சரியாகணும், பணக்காரவங்களுக்கும் சரியாகணும், மிடில் கிளாஸ்க்கும் சரியாகணும். இனி எடுப்போம் டிரான்ஸ்போர்ட். நான் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி கற்றுக்கிறேன். இப்போ கார்வல்ல போகிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? டிராஃபிக் ப்ராப்ளம். வெள்ளவத்தில் இருந்து கொல்லுப்பிட்டிக்கு வர half an hour 20 minutes பிடிக்குது. கொல்லுப்பிட்டிலிருந்து பொரல்லைக்கு போக இன்னும் half an hour பிடிக்குது. இனி அதுதான் பணக்காரவன் ப்ராப்ளம். எங்கட ஏலவங்க எடுத்துக்கிட்டா டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ், பஸ் ஒன்று எடுத்தா பஸ் ரெகுலேஷன், அதுவும் டிராஃபிக். இனி எப்படி நாங்கள் இஸ் டிசைன் பண்ணுறேன் அந்த விஷயத்துக்கு தான் எங்களோட எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ் போட்டு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமை டெவலப் பண்ண போகிறேன். அது ஒரு உதாரணம். சேகு, நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டை பற்றி சொன்னீங்க. இப்போ இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் வச்சுருங்க? இப்போ உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே உங்களுடைய யாழ்ப்பாண கவர்மெண்ட் நல்லாட்சி அரசாங்கத்தில் வந்து இந்த லைட் வெயிட் ட்ரெயின் சொல்லி அந்த மேலே கோபுரங்களில் ஓட விடுற ட்ரெயினை பற்றி பேசினாங்க. ஜப்பான் அரசாங்கத்தில் கொண்டு வரும். அதுக்கு பிறகு அந்த அரசாங்கங்களாக வந்து அது நிராகரிக்கப்பட்டது. இப்போ இது உங்களை உண்மையிலுமே இந்த போக்குவரத்து எல்லாமே வந்து கொழும்பு மாநகர சபை உள்ளுக்கு தான் வருது. உங்களுக்கு இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இலங்கையில் இருக்கக்கூடிய மாநகர சபைகளிலேயே அதிகமாக இன்கம் வரவு இருக்கிறது, அதிகமாக நிதியை சம்பாதிக்கிற ஒரு மாநகர சபை கொழும்பு மாநகர சபை. அது சரியான அளவு அதிகமாக இருக்குது. நீங்கள் இங்கே என்ன செஞ்சாலும் சம்பாதிக்கலாம் கொழும்பு மாநகர சபை. ஸோ இது மாதிரி போக்குவரத்து திட்டங்களை நீங்கள் கொண்டு வர போகிறீங்களா? சேகு, அது ஒரு காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின் உண்டு. எது தெரியுமா? அது இந்த சென்ட்ரல் கவர்மெண்டால வார இது அப்பயும் அதுல பெரிய ஸ்டேக் ஹோல்டர் உண்டு மாநகர சபை. இனி கட்டாயம் நீங்களும் அந்த காலத்தில் இருக்க இல்லை. 1950s early 1960s கொலம்புல ட்ராம் சர்வீஸ் வந்து இருந்துச்சு. அந்த ட்ராம் சர்வீஸ் ரன் பண்ணினேன் கொலம்பு முனிசிபல் மாநகர சபை. இனி நாங்கள் இந்த இசிட பவருக்கு வந்தா ஓட்டை கொடுத்தா இந்த சர்வீஸை பார்த்து கட்டாயமாக எங்களோட ஃபுல் சப்போர்ட். சின்ன காலத்துக்குள்ளே நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த 5 ஆண்டோ 4 ஆண்டோ 6 ஆண்டோ அந்த காலத்துக்குள்ளே இதை செய்ய முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? சாத்தியம் அது வந்து நான் நினைக்கிறேன் என்ன, எங்களுக்கு செஞ்சு முடிக்க ஆகும் வேண்டும். அப்பயும் எங்களோட டியூட்டி அதுக்கு ஸ்டார்ட் ஆக ஃபவுண்டேஷனை போடும். இனி அந்த ஃபவுண்டேஷன் இந்த கல்லுவல் இல்லை, அதுக்கு ஃபைனான்சியல் பிளான் ஒன்று இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளான் ஒன்று இருக்கணும், சஸ்டைனபிள் பிளான் ஒன்று இருக்கணும். அதுதான் எங்களோட டியூட்டி. இது நாங்கள் ஸ்டார்ட் ஆகுது எங்களோட டீமுக்கு இது ரன் பண்ண இயலுமோ எனக்கு தெரியாது. அது நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அப்பயும் நாங்கள் சரி பிளானை போட இல்லாட்டி அது பெரிய பிள்ளையோண்டாவும் போக்குவரத்தில் கொழும்புல இருக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்து மாதிரி. நீங்கள் ஃபைனான்ஸ் விஷயத்தை பற்றி பேசுகிறீங்களே, இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி எஸ்ஜேபி வின் பண்ணி நீங்கள் மேயர் ஆகிட்டீங்க. ஆனால்
சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது என்பிபியில். இதை நீங்கள் எப்படி கையாள போகிறீங்க? உங்களுக்கு தெரியும் இது மாதிரி ஒரு சிக்கல் வந்து ரோசி சேனாநாயக்க வந்து மேயராக இருக்கிற டைமில் எஸ்எல்எஃப்பி வந்து கவர்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ரெண்டு சவால்களாக இருந்துச்சு. நிதி ஒதுக்குறதாக இருக்கட்டும் அல்லது வார வருமானங்களாக இருக்கட்டும், கொழும்பை அழகுபடுத்துகிற திட்டங்களாக இருக்கட்டும், நிறைய சிக்கல்கள் நிறைய சவால்கள் இருந்துச்சு. கோட்டாபய ராஜபக்சே ஆமியை போட்டு கொழும்பை க்ளீன் பண்ணினார், துப்புரவு பண்ணார், அழகுபடுத்தினார். இப்படி வின் பண்ணிட்டா உங்களுக்கும் இந்த சவால் இருக்குது தானே, இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? நான் நினைக்கிறேன் அது ப்ராப்ளம் ஒன்று ஆகும் என்று சரி. ஏன் தெரியுமா, என்பிபி கவர்மெண்ட்டும் மக்களுக்கு தான் வேலை செய்கிறாங்க, நாங்களும் மக்களோட ஓட்டை தான் வருகிறோம். இனி எங்களோட பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸ், எங்களோட அரசியல்வாத டிஃபரன்சஸ்கள் கட்டாயம் இருக்கும். அப்போ நான் நினைக்கிற மாட்டேன் என்பிபி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு அப்படி செய்வாங்கன்னு. நாங்கள் வெத்தினா நாங்கள் எங்களோட கான்ஸ்டிடியூவன்ஸ்க்கு சர்வ் பண்ண ஓணும். இனி அந்த சர்வீஸை பண்ணக்கொள்ள நாங்கள் எங்களோட எதிர்வாதியோட வேலை செய்யணும், கவுன்சிலுக்குள்ளேயும் வேலை செய்யணும், கவுன்சிலுக்கு இந்த அவுட் சைடும் வேலை செய்யணும். இனி நாங்கள் எங்களுக்கு இந்த டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் கட்டாயம் இருக்கணும். அப்போ மனசில் ஒரு பிழை ஒன்று இருக்குது. இந்த என்பிபி கவர்மெண்ட் சென்டருக்கும் இருந்துட்டு எங்களோட லோக்கல் கவர்மெண்ட்க்கும் இருந்துட்டா அவங்களுக்கு மிச்சம் பவர் ஒன்று வரப்போகுது. அது நல்லது தானே, அந்த நிறைய அதிகாரங்கள் பவர் கொடுக்குற நேரம் இன்னும் ஒரு சிக்கல் வராது இல்லையா? அது அந்த சிக்கல் வராமல் இருக்கலாம். அப்போ ஆல்டர்னேட்டிவ் வியூஸ், ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ், நியூ ஐடியாஸ் அது வரணும். இஃப் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன் அந்த டிஃபரன்ஸை ஹைலைட் பண்ண எழுதுங்க. இனி எங்களோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் இப்போ அவங்கள போட்டியிடுறவங்களும் வந்து யூத்தாக இருக்கிறாங்க. ஒரு புதிய அரசாங்கம், யாருமே இதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தல்களில் பெரிய அளவில் அந்த மாநகர சபைகளில் அமராதவங்க தான் வரப்போகிறோம். அப்போ அங்கேயும் அது நீங்கள் சொல்கிற அந்த டிஃப்ரெண்ட் ஐடியா, டெமோக்ராட்டி இதெல்லாம் இருக்கும் இல்லையா? எஸ், இதுக்கு தான் நாங்கள் வரோம் இந்த ஐடியாலஜி இஷ்யூக்கு. எங்களோட ஐடியாலஜி பீப்புளை எம்பவர் பண்ண. நாங்கள் சென்ட்ரல் இல்லை, நாங்கள் லோக்கலி பேஸ்ட். நாங்கள் உங்களுக்கு தெரியும் சென்ட்ரலிஸ்ட் பார்ட்டி உண்டு, நாங்கள் ஒரு சோஷலிஸ்டோ அந்த பார்ட்டி ஒன்று இல்லை. அதுக்கு தான் எங்களோட பார்ட்டி ஃப்ரேம் ஒர்க், பார்ட்டி ஐடியாஸ் கொழும்பு நகரத்தில் கட்டாயம் வரணும். என்டர்பிரினர்ஷிப் ப்ரமோட் பண்ணணும், கேபிட்டலிசம் ப்ரமோட் பண்ணணும். எங்கள்ட்ட எல்லாம் வியாபார செய்கிற ஆட்கள் தான் கொழும்பு இருக்கிறாங்க. இனி அது சென்டால டிக்டேட் பண்ணல. அது கொழும்பு நகரத்தில் எங்களோட கவர்மெண்ட் பாலிசிஸ்க்கு குள்ளால வேலை செய்ய கட்டாயம் நான் நினைக்கிற மாட்டேன். என்பிபி கவர்மெண்ட் மக்கள்வாதி, மக்களுக்கு சேவை பண்ண நாங்கள் என்ன சரி கொண்டாந்தா நான் நினைக்கிற மாட்டேன் அவங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ என்பிபியில் வந்து ஒரு பெண் வேட்பாளர் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும், அவங்களும் ரொம்ப பிரபல்யமானவங்க. இவங்க எவ்வளவு தூரம் உங்களுக்கு சவாலாக, ஏன்னு சொன்னால் கொழும்பு இப்போ பெண்களினுடைய வாக்கு தான் இலங்கையில் அதிகமாக இருக்குது, 51% இருக்குது. அதில் கொழும்பையும் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதிகமான பெண் வாக்குகள் தான் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து அவங்களோட 2 கவர்மெண்ட்டும் இருக்குது. இப்போ அவங்களோட ஜனாதிபதி, அவங்களோட பாராளுமன்றம், இப்போ இது உள்ளூராட்சி மன்றம் வருது. இப்போது அவங்க எவ்வளவு தூரம், அந்த பெண் வேட்பாளர் எவ்வளவு தூரம் நாங்கள் வேறு கட்சிகளை விடுவோம், இப்போதைக்கு இருக்கிறது ஆளுந்தரப்பு அவங்க தானே. இப்போ அவங்க எவ்வளவு தூரம் உங்களுக்கு சவாலாக இருக்க போகிறாங்க, அவங்க எவ்வளவு தூரம் உங்களுக்கு போட்டித்தன்மை தர போகிறாங்க, உங்களால் முடியுமா அவங்கள வெற்றி கொள்றதுக்கு? எங்களுக்கு சேகு இஸ் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் ஒன்று, ஓட் போட்டு பாலிசிஸ் இந்த ஆட்கள் பற்றி எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு தெரியும் இந்த ஃபீமேல்ஸ் 51% இருக்கிறாங்க. இனி எங்களோட ஃபீமேல் பாலிசியை பாருங்க. நான் ஒரு மேலே இருந்தால் என்னைய பார்க்க, புருஷனாக இருந்தால் என்னைய பார்க்க, ஆணாக பார்க்காம எனக்கும் என் டீமுக்கும் எஸ்சிபிக்கும் ஈக்கிற ஜெண்டர் பாலிசிஸை பாருங்க. அந்த பாலிசி இப்போ நாங்கள் நினைக்கிறோம் புதிய கல்ச்சர் எடுக்கணும். புருஷன் ஃபீமேல் இந்த பாலிடிக்ஸ்க்கு வந்தால் அது பெரிய பிரச்சனை, பாகுபாடு தேவையில்லைன்னு சொல்றீங்க. அரசு சேவை பண்ண என்னும் தாருக்கு சரி பிளான் இருக்குது, தாருக்கு இஸ் கேப்பபிலிட்டி இருக்குது, தாருக்கு இஸ் சரியா விளங்குது. கொழும்புலத்தில் இந்த எங்களோட சகோதர ஜனதாவோட விஷயம் எப்படி விளங்குது அவங்களுக்கு தான் நான் நினைக்கிறேன் கொழும்பு மாநகர சபையத்தில் இந்த இருக்கிற எலெக்ஷனில் நீங்கள் தீர்மானிக்கணும். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு சவால் தான், இப்போ இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து
இப்போ நிறைய அரெஸ்ட் நடக்குது, கைதுகள் நடக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ அவங்க வந்து ஊழல்வாதிகளை கைது செய்தாலும் இப்போ நேற்று வரைக்கும் கைது செய்திருக்கிறாங்க, விசாரணைகளுக்கு நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதே போல தான் அவங்களோட முக்கியமான ஒரு பாலிசி தான் இந்த தேவையில்லாத செலவுகளை வந்து கட் பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட பார்ட்டிஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு கூட பாராளுமன்றத்தில் இருக்கவங்களோட சம்பளத்தை கூட அவங்களோட பார்ட்டிக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போது கொழும்பு மாநகர சபையில் இப்போது நான் இந்த ஊடகத்துறையில் வந்து ரொம்ப காலமாவது நான் பல மேயர்களை சந்திச்சிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், அவங்கள இன்டர்வியூஸ் கூட பண்ணியிருக்கிறேன். சில ஊழல்கள் எல்லாம் நடந்திருக்குது, சில விடயங்கள் நடக்கிறது. அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாநகர சபை இல்லையா? உங்களுடைய திட்டம் என்ன இது தொடர்பாக? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்களுக்கு இப்படி இந்த சம்பளம் வாங்க தேவையில்லை, மக்களுக்கு சேவை செய்ய போகிறோம் நாங்கள், எங்களுக்கு இந்த செலவுகள், உங்களுக்கும் செலவுகள் இருக்கும் இல்லையா, இந்த செலவுகளை நாங்கள் இவ்வாறு குறைக்க போகிறோம் அப்படின்ற ஏதாவது திட்டங்கள் ஏதாவது வகுத்து வச்சுருக்கீங்களா? இதுதான் சேகு, இந்த பப்ளிக் சர்வீஸ்க்கு வந்தால் பப்ளிக்கு சர்வ் பண்ண அதுக்கு தான் டேக்ஸ் நாங்கள் ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறோம். இனி அந்த ரெவன்யூவை பற்றி எங்களோட கவுன்சிலர் ரன் பண்ண அதுவரை பற்றி ஒரு பிரச்சனையும் இருக்க மாட்டுச்சு. நான் சென்ன மாதிரி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் குட் கவர்னன்ஸ். இந்த தமிழ் குட் கவர்னன்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. அதாவது நல்ல ஒரு சிறந்த ஒரு மேயராகவும் பொறுப்புள்ளவராகவும் வந்து இருக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை வகுக்கிறீங்கன்னு சொல்ல வரீங்க. நீங்கள் என்பிபியை பார்த்து சொல்லுங்கள், அவங்களோட சம்பளம் அவங்க கட்சிக்கு கொடுக்குறாங்க. அது சம்பளம் மட்டும் இல்லை, அவங்க வந்து அவங்களோட இன்கம் வர சில விஷயங்களை வந்து அவங்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க, நிராகரிச்சிருக்காங்க. அது அவங்களோட இன்டர்னல் பாலிசி ஒன்று. எங்களோட கட்சியில் மற்ற இந்த அரசியல்வாதி கட்சியில் அப்படி பாலிசி ஒன்று இல்லை. இனி நாங்கள் சொல்ல மாட்டோம் எங்களோட அவங்களுக்கு அந்த கட்சி புரியமின்றா டொனேட் பண்ணுங்க. அப்பயும் நாங்கள் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் எத்திக்கல் அண்ட் மொரல் பிரின்சிபல்ஸ் கொண்டாட போகணும் அலாங் வித் குட் கவர்னன்ஸ். நான் அவங்கள்ட்ட அந்த foregoing privileges, giving the salary back, அது அவங்களோட இன்டர்னல் ப்ராப்ளம். அது நான் நினைக்கிறேன் அவங்களோட கட்சி முந்தி இருந்து அப்படி செஞ்சு கொண்டு வந்தோம். அது நல்லமும் இருக்குது, அட்வான்டேஜஸ் ரெண்டுமே இருக்குது. அப்போ எங்களோட சிஸ்டம் எங்களோட கட்சி வரல நாங்கள் அப்படி செஞ்சில்லை, போகவும் மாட்டோம். இந்த கொழும்பு மாநகர சபையில் இப்போ வார டீமும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படி செய்ய. இப்போ அதுக்குள்ளே ஒரு பதில். இப்போது உங்களுக்கு தெரியும், இப்போ ஏற்கனவே மேயராக இருந்த பலருக்கு வந்து அவங்களோட வீட்டு செலவு, கரண்ட் செலவு, தண்ணி செலவு, இதர செலவுகள், போக்குவரத்து செலவு, மேயராக இருக்கிறவங்களுக்கு உறுப்பினர்களுக்கு அது குறைவாக தான் இருக்குது. அது எங்களுக்கு தெரியும். உறுப்பினர்களுக்கு சம்பள அளவு கூட இவ்வளவுன்றது தெரியும். இப்போது முன்னாள் மேயர்களுக்கு கூட இவ்வளோ செலவு இருக்குன்னு நான் பேர் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இது ஆட்சி செஞ்சது ஐக்கிய தேசிய கட்சி தான் இவ்வளவு காலமாக. அப்போ அப்படி இருக்கிற நேரம் இந்த செலவுகளை கேஸ் நீங்கள் ஆளுநராக வந்தால், நீங்கள் இந்த கொழும்பு மாநகர சபையினுடைய மேயராக வந்தால், இந்த மேயராக இருக்கிற காலத்தில் நான் இந்த விஷயங்களை வந்து நான் குறைச்சி கொள்ளுவேன் என்று சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது. என்கிட்ட ஏற்கனவே இருந்தவங்களுக்கு அதிகமான செலவு, அவங்களோட பாதுகாப்பு செலவு, அவங்களோட அவங்களோட மேக்கப் பண்ணுற செலவு கூட அதுக்குள்ளே தான் வந்து சேரும். அப்போ அப்படி இருக்கிற நேரம் நீங்கள் ஒரு மேயராக தெரிவு செய்யப்பட்டால், இல்லை நான் இதுதான் செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு திட்டம் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் மக்களுக்கு. எங்களை அதை கேட்டு பார்த்து தான் மக்கள் வாக்களிக்க போகிறாங்க. சரி, அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு மேக்கப்புக்கு செலவு போக மாட்டுச்சு. அந்த செலவு கட்டாயமா இல்லை, அது பெண்களாக இருந்தாங்க, கட்டாயமா நான் எடுக்க மாட்டேன். அப்பயும் எங்கள்கிட்ட பைலாஸ்குள்ளால கிளியர் கைட்லைன்ஸ் இருக்குது. எதுக்கு டாக்ஸ் பேயர்ஸ் காசு எடுக்கலும், எதுக்கு எடுக்க இயலும். இனி நாங்கள் அந்த ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணினா, அந்த ரூல்ஸ் அண்ட் பைலாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணினா இந்த பிரச்சனை வர மாட்டுச்சு. அப்போ அது மற்றது நான் சொல்லணும், நான் சொல்ல குட் கவர்னன்ஸ். இன்னொரு வேர்டு ஒன்று புரிய உங்களுக்கு சொல்ல, ரியல் டிரான்ஸ்பேரன்சி, ரியல் டைம் டிரான்ஸ்பேரன்சி, உண்மையான வெளிப்பாடு, உண்மையான வெளிக்காடு. அந்த குட் கவர்னன்ஸ், real time transparency with responsibility and accountability. நீங்கள் நினைக்கிறாட்டும் இது பெரிய வேர்ட்ஸ், நான் உங்களோட இம்ப்ரெஸ் பண்ண சொல்கிறேன், அப்படி இல்லை. நீங்கள் என்ன மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை எடுத்து பாருங்கள். நான் வேலை செஞ்ச விதத்தில் இதனால தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். நான் இனி உங்களோட அந்த அதுக்கு அங்கால போனால் அது கரப்ஷன் ஆர் அபியூஸ் ஆஃப் பவர். இனி அதுக்கும் எங்களோட சிஸ்டம் வரல
இந்த ரெமீடியல் ஆக்ஷன் இருக்குது. இனி அப்படி ஆவிருந்தா எங்களுக்கு நீங்க உங்களோட ஓட்டை கொடுத்தா அதை பற்றி இந்த கவர்மெண்ட் பார்க்குற மாதிரி நேஷனல் லெவலில் நாங்கள் கட்டாயமாக கொழும்பு மாநகர சபை துள்ள இப்படி கரப்ஷன் இதுன்னா கட்டாயமாக பார்க்க வேண்டும். இப்போ எனக்கு நீங்கள் இப்போ இப்படி பேசிக்கொண்டு வர நேரம் எனக்கு ஒரு சந்தேகம் திடீர்னு வருது. இப்போது எஸ்ஜேபியில் இது வரைக்கும் டாக்டர் நான் தானே சொல்கிறேன், நிறைய அனுபவசாலிகள் இருக்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கடந்த 2023ஆம் ஆண்டு இந்த லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் கால் பண்ணின நேரம் முஜிபுர் ரஹ்மான் தன்னோட பாராளுமன்ற பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு மேயர் கேண்டிடேட்டராக வந்தார். அதுக்கு பிறகு இப்போ இந்த எலெக்ஷன் ஆரம்பித்து கோர்ட் தீர்ப்பு எல்லாம் வந்ததுக்கு பிறகு இரான் கேட்க போகிறாரு அப்படின்னு முன்னாள் பார்லிமெண்ட்டை கேட்க போகிறாருன்னு சொன்னாங்க. அப்புறம் இருனிக்கா கேட்க போகிறாங்கன்னு சொன்னாங்க மேயர் கேண்டிடேட்டை. இப்போ அவங்க 2 பேர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. நான் உங்களை குறைவாக பேசலை. ஆனால் ஹிருனிக்கா ஒரு பெண்ன்றதுனால கொழும்புல அவங்களுக்கு கொஞ்சம் மாவுசு, அவங்களுக்கு அந்த இடம் இருக்கும். அப்போது இரானும் நல்ல அரசியல் அனுபவம் உள்ளவர், நல்ல எக்கனாமிக் பக்கம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நல்ல அறிவு உள்ளவர். நீங்கள் உங்களோட துறையில் நீங்கள் சாதிக்கிறவர். இவங்க எல்லாரும் இருக்கிற நேரம் ஏன் உங்களை ருவைஸ் ஹனீஃபா டாக்டர் ருவைஸ் ஹனீஃபாவுக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. அதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறேன். இந்த காரணம் தான் அவங்க நீங்கள் கூப்பிட்டாங்க. கரெக்டாக அதுக்கு தான் இப்போ என்பிபி கவர்மெண்ட்டும் சொல்லுது, எங்களுக்கு புதிய முகம் ஓணும், புதிய ஐடியாஸ் ஓணும், புதிய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஓணும். இனி எங்களோட கட்சி அது அந்த ஆங்கிளும் எடுத்துட்டு மற்ற எங்களோட மற்றவங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எபிலிட்டிஸ் கேப்பபிலிட்டிஸும் எடுத்து இல்லை. இப்போ அந்த என்பிபி கவர்மெண்ட் கேட்கல, மக்கள் தானே அந்த விஷயம் கேட்குறாங்க. மக்கள் இனி எங்களோட கட்சி மசவெல்லாம் எடுத்து மக்களுக்கு தேவையான கூட புதிய முகம், நோ கரப்ஷன், நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ், நியூ டீம். நான் நினைக்கிறேன் அதுதான் என்னைய இவங்க செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க, என்னைய மேலே ட்ரஸ்ட் ஒன்று வச்சு இருக்கிறாங்க. அந்த 4 ஆங்கிள்ஸை டெலிவர் பண்ணிலும் மெயின்லி நான் எங்களோட கட்சிக்கு மிச்சம் நன்றி கொடுக்கணும். புதிய ஆட்கள் வயசு இல்லாமல் புதிய ஆட்கள் இந்த 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 டெமோக்ராட்டிக் ஃப்ரேம் ஒர்க்கு வர வைக்கிறது. முந்தி நீங்கள் கண்டா எல்லாம் நான் ஒருத்தருக்கும் ஒரு செல்றி இல்லை, ஒரே ஆட்கள் தான் கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் மேயர் கேண்டிடேட்டராக வாரதுக்கு இப்போது ஏற்கனவே நான் சொன்ன அந்த 3-4 பேர் இருக்கிறாங்க. இன்னும் பலர் கேட்டாங்க எங்களுக்கும் தாங்க அப்படின்றது. இவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த 3 நபர்கள் அல்லது இவர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு தெரியும். முஜிபுர் ரஹ்மான் கொழும்புக்குள்ளே மத்திய கொழும்பு அது இதுன்னா முஜிபுர் ரஹ்மானோட ஓட் எப்படி இருக்குது, முஜிபுர் ரஹ்மான் மக்கள் ஆதரவு எப்படி இருக்குன்னு தெரியும். நான் தான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், அவங்க அரசியல்வாதிகள். அதே போல் இப்போ ஹிருனிகாவுக்கு எவ்வளவு தூரம் கடந்த தேர்தலில் எவ்வளோ வாக்கு எடுத்தாங்க, இரான் எவ்வளவு எடுத்தார், எவ்வளவு தூரம் இருக்கிறாரு. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ருவைஸ் ஹனீஃபாவுக்கு எப்படி ஆதரவு தராங்க? சப்போர்ட் இருக்குதா, இல்லை மனஸ்தாபங்கள் இருக்குதா, இல்லை பேசுகிறாங்களா இந்த விஷயம்? காரணம் இது அரசியலில் சகஜமாக வாரது. ஒருத்தர் இப்போ அவங்களே ஏற்கனவே வெட்டி இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களோட எஸ்ஜேபியில் இருக்கக்கூடியவர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார், அவரோட நிலைமை என்ன? சரியா? அப்படி அவர் கட்சியிலேருந்து சில பதவிகளிலிருந்து விலகி இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கான ஆதரவு எப்படி? ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து டிசிஷன் ஒன்று எடுத்த பிறகு அந்த டிசிஷனை சப்போர்ட் பண்ண அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற எல்லாருடையும் டியூட்டி நான் காண்ற மாதிரி. இப்போ நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒரு கிழமை இனி அந்த ஒரு கிழமைக்குள்ளார நான் எஸ்டிபிக்குள்ள கண்டிருக்கிறேன். அந்த டிசிஷனை எடுத்த பிறகு பல பிரச்சனை எல்லாம் அவங்க அப்படியே விட்டு விட்டு இருக்கிறாங்க. இனி எங்கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் HJB அவங்கள்ட்ட அந்த ப்ரோசஸஸ்குள்ளால பெஸ்ட் கேண்டிடேட் செலக்ட் பண்ணி இருக்குது. அது இனி எல்லாருக்கும் கட்சிக்குள்ள முந்தி எல்லாருக்கும் தெரியும். அது இந்த அது because of that they have best candidate select பண்ணின சுட்டி நீங்க சொன்னவங்க எல்லாரும் இந்த எலெக்ஷன்ல கொழும்பு மாநகர சபைத்துல எங்களோட டீமுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கும். அவங்க உங்களை செலக்ட் பண்ண முதல்ல ஏதாவது மனஸ்தாபங்கள் சிக்கல் இருந்துச்சா? கட்சி முடிவு எடுக்க முதல்ல இல்லை, நான் என்னைய கான்டாக்ட் பண்ணி
நான் இப்ப உங்களை யாரு இந்த எலெக்ஷனுக்குள்ள மேயர் கேண்டிடேட்டரை கொண்டு வந்தது? நான் நீங்களா கேட்டீங்களா? நீங்க வாலண்டியரா? நீங்க நான் ஒரு கண்டெஸ்ட் பண்ண மிச்சம் நாளுக்குள்ளால எஸ்ஜேபியோட பாலிசி டிசிஷன்ஸ்ல அவங்களோட கமிட்டிஸ்ல வேலை செஞ்சிருக்கிறேன். ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்க்கு வர இல்லாட்டியும் பேக்ரவுண்ட் அவங்களோட மிச்சம் பாலிசிஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். இனி அந்த கான்வர்சேஷன்ஸ்ல அவங்க எங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க, டாக்டர் நீங்கள் வர புரியுமா, இப்போ டைம் சரியா, இனி அப்படி ஒரு மிச்சம் வருது காலமாக கேட்டு கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். இப்போ எரானும் ஹிருனிக்காவும் மேலான்னு சொன்னதுனால தான் அவங்க ஏலா அஜெண்டா எனக்கு முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு ஏன் சொன்னா டாக்டர் ஹனிஃபா எஸ்ஜேபியில் இப்போ நீங்கள் அரசியலுக்கு புதிய உங்களுக்கு அரசியல் சார்ந்த சில கேள்விகளை கேட்குறது நாங்கள் தவிர்த்துட்டு கேட்குறோம். ஜென்ரல் இப்போது நீங்கள் இந்த ஃபீல் இந்த இடத்துக்கு வர முதல்ல, அதாவது நீங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடறதுக்கு வர முதல்ல நான் சொன்னது முஜிபுர் ரஹ்மான் பேர் அடிப்பட்டது, நீ எல்லாம் செஞ்சார், ஆனால் அது இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு ஹிருனிக்காவும் எரானும் ஏலான்னு சொன்னாங்க. அப்போ ஹிருனிக்கா பொது வெளியில் மீடியாஸுக்கு வந்து வாய்ஸ் கார்டு கொடுத்தாங்க, நான் போட்டி போடலை, எரான் தான் போட்டி போடுறாரு. அப்புறம் எரானும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏலாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றது. சேகு அது எல்லாம் நீங்கள் மீடியாவில் பார்க்குறது எங்கட சஜபே பார்ட்டி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்க இல்லை. அவங்களோட அஃபீஷியல் கேண்டிடேட் நீங்கள் சொன்ன அவங்கள பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. அது சுட்டி அது அஃபீஷியல் பார்ட்டி ஸ்டாண்ட் இல்லை. நீங்கள் சொல்கிற கதை எல்லாம் மீடியாவில் வந்து மீடியாக்குள்ளால வந்து இது எங்கள்கிட்ட பார்ட்டி ஸ்டாண்டு அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. இனி நீங்கள் சொன்ன ஆட்கள் வந்திருக்கலாம், வர இல்லாமல் இருக்கலாம். பார்ட்டியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு அஃபீஷியலாக தான் என்ன அனௌன்ஸ் பண்ணினாங்க. இனி அது அவங்க இல்லை அவங்க ஏலா ஷெல்ல சுட்டியும் எங்களுக்கு தெரியா. சில நேரத்துக்கு புரியமான இருந்து கொடுக்க இல்லாம இருக்கிறதும் தெரியும். அந்த சைடும் இருக்குது. நீங்க ரெண்டு சைடும் கதைக்கணும். அவங்க எலாஷன்ல இல்லை, இவங்க கேட்டதுக்கு கொடுக்காம இருக்கலாம். இனி அது பார்ட்டி இன்டர்னல் டிஸ்கஷன்ஸ். எங்களுக்கு அதை பார்த்து கமெண்ட் பண்ண மேல கமெண்ட் பண்ண ஃபேரும் இல்லை. மீடியா ஜாப் மீடியா செய்யணும், அவங்க ஸ்பெக்குலேட் பண்ணலாம். அப்போ பார்ட்டி அனௌன்ஸ்மெண்ட் பெஸ்ட் கேண்டிடேட் ஹஸ் பீன் சோசன். இப்போது நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும், நேரம் நெருங்கிடுச்சு. இப்போது உங்களுடைய வட்டாரம் எது? எந்த வார்டில் நீங்கள் போட்டி போடுறீங்க? மிச்சம் நன்றி கேட்டதுக்கு நான் பொரல்ல சவுத் வார்டில் தான் வர போகிறேன். பொரல்ல தெற்கு. ஓகே. இப்போ அந்த வட்டாரத்தில் எத்தனை வாக்காளர்கள்? அந்த வட்டாரத்தை பற்றி நான் சில புரிய அதை சொல்லலாம். அந்த வட்டாரத்தில் எத்தனை வாக்காளர்கள், அது என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அந்த வட்டாரத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த பார்த்து கொண்டு போகிறது தெரியுமா இருக்கும். எங்களோட ஃபேமிலி அந்த வட்டாரத்தை தான் இருக்குது. நான் இன்னைக்கு ஒரு 70-75 இயர்ஸ் அங்கே இருக்குது. என் அப்பா மிஸ்டர் MH முகமது, அவரோட வீட்டில் தான் என் ஆஃபீஸை திறந்திருக்கிறேன். என் மாமா மிஸ்டர் ஹுசேன் முகமது, அவர் மாளிகாவத்தை வெஸ்ட்லேருந்து கண்டெஸ்ட் பண்ணி மேயராக இருக்கிறார். என் இன்னொரு மாமான் இருக்கிறார் ஷாவுல் அமீத், அவரும் அந்த வட்டாரத்தில் தான் இருக்கிறார். அதாவது MH முகமது பேரன் நீங்கள்? நான் அவரோட பேரன். மற்ற அந்த நான் அது சொன்னது இனி எனக்கு நான் சின்ன காலத்துலேருந்து அந்த வட்டார பார்த்தேன். அங்கே இருக்கிற லேன், அங்கே இருக்கிற வத்து, இப்போ நான் தெரிஞ்ச ஓட்டர் மாதிரி இப்போ பெரிய ஆட்கள் இருக்கிறார். நானும் அவங்களோட தான் வளர்ந்துருக்கிறேன். நானும் அங்கேயும் தான் வளர்ந்தேன். இனி அந்த வட்டாரத்தில் 3000 votes போல் இருக்குது. அதில் எவ்வளோ எடுப்பீங்க? நீங்கள் எடுப்பீங்க என்ற நம்பிக்கை இன்ஷா அல்லாஹ். உங்களோட வட்டாரம் நீங்கள் 75 வருஷமா இருந்தீங்க, 3 தலைமுறைகள் இப்போ அரசியலுக்கு வந்து உங்களோட தாத்தா, உங்களோட அப்பா, இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, இது 3வது தலைமுறை. அந்த ப்ரெடிக்ஷன் இஸ் அ டேஞ்சரஸ் கேம். பட் நான் ஓட் கணக்கு ஷெல்ல தெரியா கெஸ் பண்ண அப்போ மக்கள் டிசைட் பண்ண. அந்த வட்டாரத்தில் கடந்த முறை யாரு 3 பார்ட்டிலேருந்து போட்டிருப்பாங்க. இனி அந்த எங்களோட வரல சவுத் இருக்கிற ஓட்டர்ஸ் பெஸ்ட் பர்சனை எலெக்ட் பண்ணுங்கன்னு தான் எனக்கு சொல்லுது. இப்போ மக்களுக்கு உங்களுடைய கோரிக்கையை முன் வைக்கலாம். எனக்கு உங்களுக்கு ஓட் பண்ண சொல்லி நீங்கள் தாராளமாக
இந்த நிகழ்ச்சியினூட கேட்கலாம் நீங்கள்? சேகு மிச்சம் நன்றி என்னை இன்வைட் பண்ணினதுக்கு. உங்கள் இந்த பார்த்துக்கிட்டு நாங்கள் சொல்கிறோம், எங்களோட பாலிசிஸை பாருங்கள், எங்களோட எதிர்கட்சியோட பாலிசிஸை பாருங்கள், எங்களோட கேண்டிடேட்ஸை பாருங்கள், எதிர்கட்சியில் இருக்கிற கேண்டிடேட்ஸை பாருங்கள், அவங்க பார்த்து எங்களோட பிளான்ஸை பாருங்கள், பார்த்து நீங்கள் புரியமானவர்களுக்கு உங்களோட ஓட்டை கொடுக்கணும். நாங்கள் செல்லுமா நீங்கள் எங்களுக்கு கொடுத்தா மிச்சம் நன்றி. அப்போ வந்து கொடுக்கறது நாங்கள் கேட்குற சுட்டி கொடுக்குவானோம், நாங்கள் டிசர்விங் சுட்டி கொடுக்கணும். எங்களோட பிளான் உங்களுக்கு சரியாக வேலை செய்கிறது சுட்டி கொடுக்கணும். அதுதான் எங்களுக்கு ஒரு கேள்வி. அதை பற்றி மிச்சம் மிக පත්තරම යෝෂිච්චි උඟට වෝට පාවි. මෙම නාලිකාව නරඹන කොළඹ ජනතාවේ ඡන්දදායකයින්ට මගේ ඉල්ලීම වන්නේ සජබේට ඡන්ද දෙනමින් ඉල්ලන ගමන්ම ඒකට විද්‍යාත්මක පදනමක් තියෙනවද කියලා බලන්න. අපේ ප්‍රතිපත්ති ගැන බලන්න. අපේ විරුද්ධ පක්ෂකයන්ගේ ප්‍රතිපත්ති ගැන බලන්න. අපි දාලා ඉන්න අපේක්ෂකයන් ගැන සොයලා බලන්න. විරුද්ධ පක්ෂය දාලා ඉන්න අපේක්ෂකයන් ගැන සොයලා බලන්න. සොයලා බලලා තමන්ගේ ගමට තමන්ගේ කොට්ටාශයට අතිශයින්ම අවංකව සේවය කරන්න පුළුවන් කණ්ඩායමක් ඉදිරියට පත් කරන මෙන් මම காரணிக்கவே இல்லா சிட்டேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேயர் வேட்பாளராக நீங்கள் போட்டி போட்டு உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும், மக்கள் உங்களுக்கு ஆதரவுகளை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்த்துக்களுடன் நாங்கள் எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வருகை தந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு எங்களுடைய யூடிவி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். இன்ஷா அல்லாஹ். நல்லது. நாங்கள் கொழும்பு மாநகர சபையினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய மேயர் வேட்பாளர் ருவைஸ் ஹனீஃபா, டாக்டர் ருவைஸ் ஹனீஃபா அவர்களை இன்றைய எங்களுடைய இந்த உள்ளூராட்சி தேர்தல்களுக்கான வேட்பாளர் அறிமுகம் நிகழ்ச்சியிலேயே அறிமுகப்படுத்தி இருந்தோம். இதுபோல தொடர்ச்சியான எதிர்வரும் நாட்களில் எல்லா கட்சிகளிலும் யார் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றோம் என்கின்ற பதிலை எங்களுக்கு தருகிறார்களோ அவர்களுக்கான சந்தர்ப்பத்தையும் நேரத்தையும் இடத்தையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் நிறைவடையும் வரை இன்னும் பல செய்திகள், தகவல்கள், சந்திப்புகள் என பல விடயங்களை உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். தயாரிப்பு குழுவுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி, வணக்கம்.